ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதை நான் ராத்திரியே ஊற வச்சிட்டேன். இதே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சிட்டேன். இது அளவு பாருங்கள், 100 ml இது இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஒரு ஃபுல் நைட் ஊறின அந்த கருப்பு கவுனி அரிசியை ஜாருக்கு, மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிட்டேன். இதை இப்போது ஒரே ஒரு சுற்று ரவை மாதிரி ஒரு சுற்று அரைக்க போகிறேன். பார்த்தீங்களா, ரவை மாதிரி பொடியாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு அதில் குக்கர் வச்சிடலாம். இதில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவு 5 கிளாஸ்லேருந்து 6 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான பூண்டை உரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் 20லேருந்து 25 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை இதில் போடலாம். அரிசியை போட்டுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இதில் இந்த உரிச்சு வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு கம்மியாக தான் போடுறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சீட்டி போட்டுடலாம், விசில் போட்டுடலாம். 6லேருந்து 7 விசில் விடலாம். ஓகேங்களா? கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தயிர் அதை மோரை அடித்து இதில் ஊற்றிக்கலாம். தயிர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அப்படியே கூட நம்ம ராவாக சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன். அதை மிக்சியில் போட்டிருக்கேன். இதில் மோரை அடித்து இதில் ஊற்றிக்கலாம். நமது பாரம்பரியமிக்க பழமையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பவுலில் ஊற்றி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய இங்கே பாருங்கள் கருப்பு கவுனி கஞ்சி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.